guys, welcome to Mupalai Training Academy. So guys, வந்து பாத்தீங்கன்னா TNUSRB SI 2023 ARTSP தாலுக்குக்கான எழுத்து தேர்வுக்கான வகுப்புகள் வந்து அட்மிஷன் தொடங்கி போயிட்டு இருக்கு எங்க அகாடமில. சோ புதிய வகுப்புகள் என்று துவங்கவிருக்கிறது என்று பார்த்தால் 22/2023 நோட்டிபிகேஷன் வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதிகப்படியா. சோ எங்களுடைய கணிப்பு சரியா இருந்தா மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நோட்டிபிகேஷன் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது இந்த மாத இறுதியிலேயே கூட வெளியாகலாம். ஆனால் மெஜாரிட்டி சான்ஸ் வந்து மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு இருக்கு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா TNUSRB SI 2023 டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. காக்கி டெஸ்ட் பேட்ச் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ கார்கி நான் பேர் வச்சதுக்கான ரீசனே சொல்லியிருந்தேன், அது வந்து உங்களுக்கு காவல் அதிகாரியை குறிக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைன்றதுனால தான் கார்கின்னு கொடுத்திருந்தோம். சோ 50 தேர்வுகள் நடைபெறக்கூடிய இந்த தேர்வு வெற்றிகரமா நகர்ந்து போய் கிட்டத்தட்ட 7 தேர்வுகள் முடிவடைந்துள்ளன. சோ இதற்கான அட்மிஷன்ஸும் நான் போயிட்டு தான் இருக்கு. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 1700 ரூபாய். சோ இந்த டெஸ்ட்லயும் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி பயனடையனாலும் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி பயனடையலாம். ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு தாக்கம் இருக்கும். 6வது படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும். அதற்காக தான் அந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு வேலூர் மற்றும் திருச்சியில. சோ வேலூர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 7200400395 திருச்சியில நீங்க அட்மிஷன் போடணும்னு விருப்பப்பட்டா 8111070708 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க அதற்கான டீடைல்ஸை கேட்டுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பொருளாதாரத்திற்கு ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஜிஎஸ் டாபிக்கும் நம்ம வந்து இதே மாதிரி எங்க படிக்கணும், எந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் முக்கியமா படிக்கணும், அதுக்கப்புறம் கேள்விகள் எங்கெங்க டாபிக்ல இருந்து மட்டும் செலக்டிவா கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அந்த வீடியோக்கு. அதே மாதிரி இப்போ ஹிஸ்டரிக்கும் பார்க்க போறோம். ஓகே, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கஷ்டம், ஜிஎஸ்லேயே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டாபிக்னா ஹிஸ்டரி. ஏன் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க அப்படின்னா, இது மிகப்பெரிய கடல். ஓகேவா, வீட்டுக்கு படிக்க வந்துகிட்டே இருக்கும், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், வருடங்கள் மட்டுமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நீங்க தமிழ் எப்படி நீங்க படிக்க நிறைய விஷயங்கள் இருக்குதோ, அதே மாதிரி இங்கேயும் அதிகமான இன்ஃபர்மேஷன். ஓகே, நீங்க பழைய புக்கையும் புது புக்கையும் நீங்க படிக்க வேண்டியது இப்போ புது புக்கு தான் படிக்கணும். நீங்க பழைய புக்கை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பழைய புக்ல கொஞ்சம் சிலபஸ் கம்மியா தான் இருந்தது. இப்போ புது புக்ல நிறைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை பசங்க நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் நம்மளோட ஸ்கூல் புக்கா 6th இருந்து நம்ம 10th படிக்கிறோம். அப்போ 6th இருந்து 10th நமக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாம் தரவா முடிக்கணும். ஓகே, அப்போ இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் படிச்சா போதுமா சார், வேர்ல்ட் ஹிஸ்டரி படிக்க வேண்டாமா? அப்படிதான் எந்த வித பாகுபாடே கிடையாது. என்ன, வேர்ல்ட் ஹிஸ்டரி கொஞ்சம் கொஸ்டின் கம்மியா இருக்க போது இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுக்க போறீங்க, மீதி இந்தியன் ஹிஸ்டரிக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா, அப்போ என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரி பற்றி வரலாறு படிக்க துவங்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு டாபிக் தலைப்புக்கே நம்ம பார்க்க போறோம். ஹிஸ்டரி சொன்னோட நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சுதந்திர போராட்ட ஹிஸ்டரி மட்டும் தான் ஞாபகம் வரும். ஓகே, அது மட்டும் ஹிஸ்டரி கிடையாது, அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளும் ஹிஸ்டரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஆட்சி செஞ்சது ஒரு ஹிஸ்டரி தான். டெல்லி சுல்தான் இந்தியாவை ஆட்சி செஞ்சதும், முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சதும், இது எல்லாமே ஹிஸ்டரிங்கிற ஒரு பாட்டுக்குள்ள மட்டுமே தான் வரும். ஓகேங்களா, அப்போ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஹிஸ்டரியை நம்ம கிளாஸ் எடுக்க போறதும் சரி, நம்ம கிளாஸ்லயும் சரி, நம்ம யூடியூப்ல வீடியோஸும் சரி பாத்தீங்கன்னா 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். ஓகே, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பழங்கால வரலாறு அப்படிங்கிற ஒரு பார்ட்டாகவும், அடுத்து இடைக்கால வரலாறு அப்படிங்கிற ஒரு பார்ட்டாகவும், அடுத்து நவீன கால இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். எப்படி 3 பகுதி, பழங்கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால இந்தியா, 3 தலைப்புகள். இந்த 3 தலைப்புகளும் என்னென்ன தலைப்புகள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழங்கால வரலாறுனா மனிதன் எப்படி உருவானா, ஓகேங்களா, அவன் எப்படி சிக்கி முக்கி கல்லை வச்சு நெருப்பை உருவாக்குனா, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவன் எப்படி வந்து ஆடைகளே உடுத்தாம திருப்பி எப்படி இலைகள், புலியுடைய தோள்கள், இந்த மாதிரி தோள்களை யூஸ் பண்ணி அப்புறம் வந்து காட்டன் பருத்தி ஆடைகளை எப்படி உடுத்தார், அவனுடைய பரிமாண வளர்ச்சியை படிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி குகை கட்டி வாழ்ந்தான், வேட்டையாடினான், திருப்பி பழங்களை உண்டான், அப்புறம் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த மாதிரி வந்து அவனுடைய பரிணாம வளர்ச்சி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் நோட் பண்ணப்பட்ட ஒரு ஹிஸ்டரி அப்படின்னா அது சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதுதான் இந்தியாவில பழங்கால நாகரிகம், மிகப்பெரிய நாகரிகம், நகர நாகரிகமா கருதப்படுகிறது. அப்போ அந்த ஹிஸ்டரி நம்ம தரவா படிக்கணும். அப்போ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, பழங்கால வரலாறு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மனித பரிமாணத்துல இருந்து. ஓகே, அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மனித பரிமாணத்திலிருந்து அடுத்து என்னதான் படிக்கணும் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து குப்தர்கள், அடுத்து சின்ன சின்ன மன்னர்கள் வருவாங்க. எப்போ இந்தியாவை முஸ்லீம் மன்னர் அட்டாக் பண்றாங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே என்னதுதான், இந்த மனித பரிமாணத்திலிருந்து குப்தர்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் சின்ன குசானர்கள், சின்ன சின்ன மன்னர்கள் வருவாங்க, அதை கூட விட்டுருங்க, குப்தர்கள் வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ
பழங்கால வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன டாபிக், நிறைய பாயிண்ட்ஸ் வராது. ஓகே, கம்பேரிங் டு இந்த ரெண்டு இதை விட இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வராது. கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குப்தர்கள் இருந்து எப்படி கொஸ்டின் வருதா நான் சொல்றேன். குப்தர்கள்ல யார் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் வரலாமா? எந்த மன்னர் வந்து இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார்? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பேசிக்கா இதுல இருந்து வரப்போகுது பழங்கால வரலாறு. அப்போ இடைக்கால வரலாறுனா என்ன சார்? அப்போ அது எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 700 வருஷம், கிபி 700 வருஷத்தோடு முடியும். கிபி சொல்லலாம் அல்லது பொது ஆண்டு சொல்லலாம், எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, பொது ஆண்டு அல்லது கிபி 700ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா தோராயமாக இது வரைக்கும் முடியுது. அதுக்கப்புறம் எப்போ இந்தியாவின் மீது முஸ்லீம்கள் படையெடுத்து வராங்களோ அப்போ உருவாகக்கூடிய ஹிஸ்டரியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இடைக்கால வரலாறு. அப்போ என்ன சார், ஹிஸ்டரி வந்து உருவாகும் போதே இப்படிதான் பிரிச்சு வச்சாங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம படிப்பதற்காக நம்மளுடைய வசதிக்காக தான் நம்ம இப்படி பிரிச்சு வைக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இடைக்கால வரலாறுங்கிறது எப்போ முஸ்லீம்கள் படையெடுத்து வராங்களோ அதுதான். முஸ்லீம் யார் சார் படையெடுத்து வந்தாங்க? முகமது கோரி வந்தாரு, முகமது கஜினி வந்தாருல. அப்ப அந்த படையெடுப்புக்கு அப்புறம் இந்தியாவில டெல்லி சுல்தான் ரூல் பண்ணாங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா முகலாயர்கள் ரூல் பண்ணாங்களா? பாமினி சுல்தான் ரூல் பண்ணாங்களா? அப்ப இது எல்லாமே இடைக்கால வரலாறு. முஸ்லீம் மன்னர்கள் ரூல் பண்ணது இடைக்கால வரலாறு. அடுத்து நவீன கால இந்தியானா ஒண்ணுமே இல்லை, பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம போராடி எப்படி சுதந்திரத்தை பெற்றோம் அதை பத்தி பேசக்கூடிய டாபிக் தான் நவீன கால இந்தியா. ஓகேங்களா? அப்ப முடிஞ்சதா? இந்த மூணு வகையான ஹிஸ்டரி. ஓகே, அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஹிஸ்டரி. நான் அதுக்காக நான் அதை படிக்கவே வேணாம் சொல்ல, இந்த ரெண்டு ஹிஸ்டரிக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கோ. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பழங்கால வரலாறுல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இருக்கு போது, இதுல அதிகமா போர், மன்னர்களை பத்தி, இதுல அதிகமா சுதந்திர போராட்டம், நிறைய வருஷங்கள் தான் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து இந்த மூணையும் வேறொரு விதமாக பிரிக்கலாம். பழங்கால வரலாறு பாத்தீங்கன்னா ஹிந்துக்களை மட்டும் பத்தியே படிக்கிறது. சிந்து சமவெளியாக இருக்குன்னா கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கும், பசுபதி சிவா கும்பிடுவாங்க, ஒரு புரோகிதருடைய சிலை கிடைச்சிருக்கும், தாடி வச்ச புரோகிதர் சிலை. அதுக்கப்புறம் குப்தர்களை பொறுத்தவரை குப்தர்கள் எல்லாருமே ஹிந்துக்கள் வழிபாடு கொண்டவர்கள் தான். அப்புறம் மகாஜன பதங்கள் வரும், அதுவும் ஹிந்துக்கள். அப்போ ஹிந்து மதத்தை பத்தி படிக்கக்கூடியது இந்த பழங்கால வரலாறு. அப்போ இந்த இடத்துல யார் டாமினேட் ஆனாங்கன்னா முஸ்லீம்கள். ஓகே, முஸ்லீம்ஸ் பத்தி படிக்கக்கூடியது இந்த இடைக்கால வரலாறு. அப்ப நவீன கால இந்தியா யார் டாமினேட் ஆனா? பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்னா என்ன மதம்? கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி. அப்போ இந்த மூணு வரலாறுகளையும் மூணு மதங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த மூணு இடங்களை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ ஹிஸ்டரி இப்படி இருக்குது. அப்ப இது மட்டும் படிச்சா போதுமா சார்? இந்த மூணு வகையா மட்டும் கிடையாது, இன்னொன்னு சின்ன டாபிக் இருக்குது. அது ஏன் எழுதுறதுனா இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இருந்தாலும் படிக்கதான் செய்யும். உலக வரலாறு அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகே, உலக வரலாறு என்ன சார்? உலக வரலாறு, உலக போர் எப்பதான் நடந்தது? ஓகே, முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்தது, ரஷ்யா புரட்சி எப்ப நடந்தது, இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கப்படுறது, ஸ்கூல் புக்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் உலக வரலாறுல படிச்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. நம்ம கிளாஸ் நோட்ஸ்லயே நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து படிக்க வேண்டிய முக்கிய தலைப்புகள். நம்ம எப்படி எக்கனாமிக்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி என்னென்ன முக்கிய தலைப்புகளை அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழங்கால இடைக்கால வரலாறு டாபிக்கை மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, நவீன கால இந்தியாவில் நான் சொல்லுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் முடிஞ்ச நோட்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க. படிக்க வேண்டிய முக்கிய தலைப்புகள்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து மனிதனுடைய பரிமாணம் படிக்கணும் தான். ஓகே, அது கொஞ்சமா தான் இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கேட்க வேண்டிய முக்கிய தலைப்புகள் நான் சொல்லிருக்கேன். ஓகே, முக்கிய தலைப்புகள் இதுதான் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும். என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தை எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா, அங்க வந்து எப்படிதான் கட்டிடங்கள் இருந்தது, எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, அங்க எங்க துறைமுகம் இருந்தது, அது என்ன நதிக்கரையோரம் இருந்தது, இந்த மாதிரி தலைப்புகள் தான் சிந்து சமவெளி நாகரிகம். கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான ஒரு நகர நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அதை பத்தி படிக்கணும். அடுத்து குப்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 முக்கியமான மன்னர்கள் இருப்பாங்க, அவங்கதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, அடுத்து சந்திரகுப்தா 2. இந்த 3 முக்கிய மன்னர்களை ரொம்ப அதிகமா படிக்கணும். அப்புறம் சின்ன சின்ன மன்னர்கள், எப்போ வந்து ஃபாகியான் வந்தாரு, அதுக்கப்புறம் எந்த மன்னர் வந்து நவரத்னாங்கிற அமைச்சரை வச்சிருந்தாரு, அப்புறம் எந்த மன்னர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாரு, அப்புறம் அலகாபாத் கல்வெட்டு வந்து யாரை பற்றி கூறுகிறது, இந்த மாதிரி குப்தர்களை பத்தி படிக்கணும். ஜஸ்ட் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா 4 பேஜ் போதும். வெறும் 4 பக்கத்துல இந்த ஹோல் குப்தர்களை பத்தி படிச்சு முடிச்சிடலாம். ஸ்கூல்லையும் கொஞ்சமா தான் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க டெல்லி சுல்தான். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, பெரிய டாபிக் தான். ஓகே, அதாவது 5 வம்சம் இருக்கும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம், அப்படி சொல்லிட்டு 5 வம்சம். இந்த 5 வம்சத்திலையும் முக்கியமான நிறைய மன்னர்கள் இருப்பாங்க, எல்லாத்தையும் படிக்க முடியாது. முக்கியமான மன்னர்களை பத்தி படிக்கணும். இப்போ எக்ஸாம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, டெல்லி சுல்தான் மன்னர்களில் ஓகே முதலாக பெண் எந்த பெண் வந்து ராணியாக மாறினார்கள், அவங்க தான் வந்து இந்தியாவுக்கே முதல் ராணி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரு அப்படிங்கிற நேம் வந்து படிச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் சிம்பிளான விஷயங்கள். ஓகே, டெல்லி சுல்தான் தான் படிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு மன்னர்களுடைய வருஷம் படிக்கணும். ஓகே, டெல்லி சுல்தான்
ஃபார் எக்ஸாம்பிள் அலாவுதீன் கில்ஜி எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம், ஓகேல. அப்ப இந்த மாதிரி டெல்லி சுல்தான்ல வருடங்களை படிக்கும். அடுத்து முகலாயர்கள் சேம், இங்க எப்படி 5 வம்சம் வருதோ இங்க ஒரு 6 மன்னர்கள் இருப்பாங்க. ஓகே, 6 மன்னர்கள், பாபர், ஹுமாயூன், அக்பர், அப்புறம் அப்புறம் வந்து ஷாஜகான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். இந்த மாதிரி சீக்வன்ஸா ஒரு 6 மன்னர்களை பத்தி நம்ம படிக்க போறோம். இது முகலாயர்கள். அப்ப அதே மாதிரி முகலாயர் அக்பர் என்ன பண்ணாரு, பாபருக்கு இன்னொருத்தருக்கு எப்ப போர் நடந்தது, ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூருக்கு எப்ப போர் நடந்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போர்களா இந்த 2 டாபிக் அதிகமா வரும். ஓகே, அடுத்து முக்கியமா சத்ரபதி சிவாஜியை பத்தி மராத்தா டாபிக்ல படிப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு. நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு முக்கியமா தமிழ்நாட்டுடைய வரலாறு மறந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த டாபிக் உள்ள தமிழ்நாடு வரலாறு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, டெல்லி சுல்தான்ல ஒரு மன்னர், நீங்க முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டெல்லி சுல்தான்ல ஒரு குப்தர்கள் கூட, அவ்வளவு பெரிய குப்தர்கள் கூட தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ண முடியல, தமிழ்நாடு வரைக்கும் படையெடுத்து வர முடியல. ஆனா டெல்லி சுல்தான்ல ஒரு மன்னர் அவருடைய படை தளபதியின் மூலமாக தமிழ்நாட்டுல மதுரையில வந்து படையெடுத்திருப்பார். ஓகே, மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்திருப்பார். மதுரையை தாண்டி ராமநாதபுரத்துல வந்து ஒரு மசூதி வரைக்கும் கட்டிட்டு போயிருப்பார். அந்த அளவுக்கு டெல்லியில இருந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலங்கள்ல டெல்லியில இருந்து யாருமே வந்தது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா எங்க வரைக்கும் வந்துடுறாங்க, நம்ம ஊர்ல மதுரை வரைக்கும் படையெடுத்து போறாரு. எந்த மன்னர் சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நம்ம கிளாஸ்லயே நம்ம பார்க்கலாம். அப்போ தமிழ்நாட்டையும் இந்த நகர நாகரிகங்களுடைய லிங்க் பண்ணிக்கணும். அதை தவிர எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா நம்ம தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டியர்கள் ரூல் பண்ணாங்களா, அவங்களை பத்தி முக்கியமான தகவல்கள் தமிழ்நாட்டு வரலாறையும் படிச்சுக்கணும். அப்புறம் லேட்டர் சோழ சொல்லுவாங்க, அதாவது பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், அவங்களை பத்தி படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இது தமிழ்நாடு வரலாறு. இதுல நான் எழுதாதது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நவீனகால இந்தியா எழுதல. ஓகே, நவீனகால இந்தியாவில் நம்ம மெயினா படிக்க வேண்டியது 7வது அப்படின்னு போட்டு மெயினா ஒரே ஒரு டாபிக் எல்லாம் நீங்க படிச்சுதான் ஆகணும், ஸ்கிப் பண்ணவே முடியாது. சுதந்திர போராட்டம். ஓகே, நம்ம எப்படி படிக்கணும் வேணா சொல்லிக்கலாம். இந்த சுதந்திர போராட்டம் அதுல காந்தியை மையப்படுத்தி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து காங்கிரஸ் மாநாடுகளை படிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமா சமூக சீர்திருத்தங்கள் இருக்கும், அதை படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் செலக்டிவா நம்ம படிச்சுக்கலாம் சுதந்திரம். ஆனா ஹோல் சுதந்திர போராட்டம் படிச்சுக்கணும். அடுத்து நீங்க படிக்க வேண்டியது கால கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது நீங்க என்னைக்கு படிக்கணும்னா, பிசி எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, ஹிஸ்டரி தான் தரவா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரம் அல்லது 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணதையோ அல்லது நாங்க போட போற வீடியோக்குள்ள நீங்க பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா. காலக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னென்ன பீரியட், அதாவது என்னென்ன டைம் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்றேன், 1526ஆம் ஆண்டு முதலாம் பானிபட் போர் நடந்தது, 1556ஆம் ஆண்டு 2ஆம் பானிபட் போர் நடந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு டைம் லைன் அப்படியே காலக்கோடு எழுதி வச்சு நம்ம அதை படிச்சுக்கணும். இது எப்பதான் படிக்கணும் அப்படின்னா, நம்ம டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு கடைசி ரிவிஷன் பண்ற டைம்ல இந்த காலக்கோடு படிக்கணும். இப்பவே படிக்க ஆரம்பிச்சுன்னா என்னன்னே புரியாது, அது வேஸ்ட். அது படிக்கிறது வந்து டைம் தான் வேஸ்ட். ஓகேங்களா. அப்ப காலக்கோடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேண்டிய முக்கிய டாபிக்ஸ். அடுத்து எப்படி எப்படி கேள்வி கேட்கிறாங்க, கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இது ஒரு கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிட்டு முக்கிய தலைப்புகளை நம்ம பார்க்கலாம், பகுதிகள் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் போர்கள் தான் அதிகமா கேட்கிறாங்க. ஓகே, போர்கள். அப்போ போர்கள்ல எப்படி சார் கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த நடந்த போருடைய வருஷம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொன்ன 1526 முதலாம் பானிபட் போர் வருடம் கேட்கிறாங்களா. அதுக்கப்புறம் அந்த போர்ல யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முதலாம் பானிபட் போர்ல பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குது. அதுல யார் வின் பண்றா, பாபர் வந்து வின் பண்றாரு. ஓகே, அப்போ இந்த மாதிரி யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க வாய்ப்பு இருக்கு. அப்போ போர்களை பொறுத்த வரைக்கும் வருடம், இன்னொன்னு வந்து யார் வின் பண்ணாங்க, முடிஞ்சதா. அடுத்து உடன்படிக்கைகள். உடன்படிக்கைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இடைக்கால இந்தியாவில அதிகமா முகலாயர்கள் அப்புறம் டெல்லி சுல்தான்கள் உடன்படிக்கைகள் அதிகமா வராது. ஆனா பிரிட்டிஷ், அதாவது நவீன கால இந்தியாவில உடன்படிக்கைகள் அதிகமா வரும். முதலாம் மைசூர் போர், அப்புறம் முதலாம் கர்நாடகா போர், அதுல மெட்ராஸ் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, ஆகிதா சாப்ளே உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கைகள் அதிகமா வரும். அந்த உடன்படிக்கைகள் வருஷம் என்ன சொல்லுது அதை படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மன்னர்களை பற்றி. இது நம்ம மெயினா ஒவ்வொரு மன்னரை பற்றி இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாபரை பத்தி படிக்கிற வச்சுக்கோ, ரொம்ப அதிகமா இருக்காது பாபர். பாபரை பத்தி வேணாம், பாபர் ரொம்ப அதிகமா இருக்காது விட்டுருங்க. அக்பர் வச்சுக்கோ, அக்பரை பத்தி படிக்கிறீங்க. ஓகே, அக்பரை பத்தி படிக்கும்போது அக்பர் ஒரு நல்ல மனுஷன். ஓகே, எந்த மதத்தையும் மத பாகுபாடு பார்க்க மாட்டாரு. அவரே புதுசா ஒரு மதம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட அமைச்சரவையில, அவரோட அவையில பாத்தீங்கன்னா பக்கத்து நாடு ராஜபுத்திரர்களுடைய மன்னர்கள் அவங்களுடைய அவைதான் அமைச்சர்களாக இருப்பாங்க. ஓகே, சிறந்த ஒரு படைத்தளபதி யார் தான், ஒரு அக்பர் தான். அவருடைய படைத்தளபதி யார் இருந்தா, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மன்னருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த மன்னரை சுத்தி படிச்சுக்கணும். ஓகேங்களா. அதுலேயே ஒரு சில ஹிஸ்டரி நிறைய எப்படி வந்து நல்ல ஜாலியா கொண்டு போன ஹிஸ்டரி தான் பாத்தீங்கன்னா, ஒரு சில மன்னர்கள் அவங்களுடைய இறப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப துயர சம்பவமா இருக்கும், அதோட காமெடியா கூட இருக்கலாம்.
அதுல ஒரு மன்னர், இந்த மன்னர் நான் கதையை சொல்றேன், அந்த மன்னர் யாரும் முடிஞ்ச விட கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு மன்னர் குதிரையில போலோ விளையாண்டுட்டு இருக்கும் போது இறந்து போயிட்டார். ஓகே, இது ஒரு கதை, இறந்து போறது. அதே மாதிரி இன்னொரு மன்னர் என்னன்னா, ஒரு மாடிப்படியில புக்கு லைப்ரரிக்காக மாடிப்படிக்கு போய், அவர் மிக வீரமிக்க ஒரு மன்னர். ஆனா அவர் மாடிப்படி ஏறி புக்கு லைப்ரரிக்காக புக் எடுக்கும் போது மாடிப்படியில இருந்து தவறி விழுந்திருப்பார், இறந்து போயிருப்பார். அப்ப இந்த மாதிரி அவருடைய இறப்பு, இந்த விஷயங்களையும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா ஏன் எப்படின்னா, இதெல்லாம் படிக்கிறது கேள்வி கேட்கறாங்க இல்லையோ, ஆனா படிப்பதை நம்ம சுவாரஸ்யமா கொண்டு போகணும். ஹிஸ்டரி போர் அடிக்கும் தான், அதை நானே ஒத்துக்கிறேன், போர் அடிக்கும் தான். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த ஹிஸ்டரியையும் நம்ம ஜாலியா அப்படியே நம்ம லைஃபோடய ஒற்றி வாழ்ந்து என்னென்ன காமெடி சம்பவம் அதெல்லாம் லிங்க் பண்ணி நம்ம படிக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து புத்தகங்கள். ஒவ்வொரு மன்னர்களை பற்றி புத்தகங்கள் இருக்கும். அது அல்லாம இப்ப குப்தர் காலம் எடுத்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துடைய வளர்ச்சியை பற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வானவியல் துறையை பத்தி ஆரியப்பட்டா நிறைய புத்தகம் எழுதியிருப்பார். ஓகே, ஆரியப்பட்டியம் அந்த மாதிரி நிறைய புத்தகம் எழுதியிருப்பார். அப்புறம் சாகுந்தலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம் உர்வசியம், அப்புறம் மாளவிகாக்னி மித்திரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. ஒவ்வொரு புத்தகங்களை பத்தி படிக்கணும். அந்த புத்தகத்தோடைய ஆசிரியர் யார், அதை மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. ஓகே, எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 50 புத்தகம் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 20-25 புத்தகம், அதாவது சமஸ்கிருத மொழி புத்தகங்களோ, அதாவது குப்தர் கால இலக்கியங்களோ, இன்னொரு ஒரு 25-30 புத்தகங்கள் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் முகலாயர் கால இலக்கியங்களாகவும் பாரசீக மொழிகள் தான் இருக்கும். ஓகேங்களா, புத்தகங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா பட்டங்கள். ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தோம் பட்டங்களை பற்றி. அப்போ ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு பட்டம் இருக்குங்க. அந்த பட்டங்களை கம்பல்சரி படிச்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன், இப்போ அக்பருக்கு விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர்ஷா சூருக்கு இந்திய நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதே மாதிரி அதுக்கப்புறம் சொன்னா யாருக்கு வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. அப்புறம் யாருக்கு வந்து தேவஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. இந்த மாதிரி வந்து எந்தெந்த மன்னருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது கேள்வி கேட்கலாம், படிச்சு வச்சுக்கணும். அடுத்து கட்டிடக்கலை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன நமக்கு மாடல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்தது, என்னென்ன கட்டிடக்கலைகள், யார் யார் எந்தெந்த பில்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன், தாஜ்மஹாலை கட்டினது யாரு, நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே, யாரு அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஷாஜகான் கட்டியிருப்பாரு. இதே மாதிரி செங்கோட்டை கட்டியது யார், குதுமினார் கட்டியது யார், இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு சில கட்டிடக்கலைகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்கும். ஓகே, கட்டிடக்கலை ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம நவீன கால இந்தியா வரும்போது சுதந்திர போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிதான் சுதந்திர போராட்டம் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, ஜாலியன் வாலாபாக் நடந்ததா, அந்த துயர சம்பவம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் எதிர்ப்பு, சைமன் கமிஷன், ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம், இந்த மாதிரி சுதந்திர போராட்டங்கள் என்னென்ன நடந்தது, அதுக்கு யார் தலைமை தாங்கன்னா என்ன வருஷம், முடிஞ்சதா, சிம்பிள். அடுத்து ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் மாநாடுகள், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடுகள்ல முதல் மாநாடு எப்ப நடந்தது, எந்த சிட்டி நடந்தது, அதுக்கு தலைவர் யாரு, இதே மாதிரி சீக்வன்ஸா எங்க மாநாடு நடந்தது சொல்லிட்டு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம ஸ்கூல் புக்ல இதெல்லாம் வந்து அப்படியே சீக்வன்ஸா இருக்காது. இப்போ வந்து ஸ்கூல் புக்ல பட்டங்கள் யார் என்ன பட்டங்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், கிளாஸ்ல தான் அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்க முடியும். ஓகேங்களா, அதுதான் கிளாஸ். ஓகே, காங்கிரஸ் மாநாடு. கடைசியா துயர சம்பவங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது இருட்டு அறை துயர சம்பவம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் அது நவீன கால இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து ஜாலியன் வாலாபாக் துயர சம்பவம் இருக்குது. அப்புறம் நம்ம ஊர்ல கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன் சொல்றாங்கல்ல, அவரை வந்து கொன்ற துயர சம்பவங்கள். நார்த் இந்தியாவில வந்து திலகரை கொன்ற துயர சம்பவங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட துயர சம்பவம் இருக்கு, அதையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே படிக்க வேண்டிய டாபிக். அது கூட எப்படி கேள்வி கேட்பாங்க பார்த்தாச்சு. அப்புறம் இந்த வருஷம் மாடல் கொஸ்டின் வெளியே வந்தது. அந்த மாடல் கொஸ்டினை நம்ம ஜஸ்ட் ஒரு பார்வையை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்க, மாதிரி வினாவிடை இந்த வருஷம் 2022 வெளியே வந்த ஒரு கொஸ்டின் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம டிஸ்கஸ் பண்றோம் எப்படி கேட்டுருக்காங்க சொல்லிட்டு. பாருங்க, கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார் சொன்னா, பட்டங்கள் இருந்து கொஸ்டின் கேட்கிறாங்க சொன்னா, இது தமிழ்நாடு வரலாறுல இருந்து, தமிழ்நாடு சோழ மன்னர்கள் இருந்து கங்கை கொண்டான்னு கேட்டுருக்காங்க. கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, முதலாம் ராஜேந்திர சோழன். இவர் யாரு, முதலாம் ராஜராஜன் நமக்கு தெரியும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார். அப்படியே கட்டிடக்கலையும் படிச்சிடணும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினாரு. முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். அப்படியே லிங்க் பண்ணிக்கிறார். ஏன் இவர் கங்கை கொண்டாங்கிற பேர பட்டம் வந்தது அப்படின்னா, இவர் நார்த் இந்தியாவில கங்கையாறு பகுதி, கங்கையாறு ஓடுற பகுதி வரைக்கும் இவர் ஆக்குபை பண்ணியிருப்பாரு. அதனால கங்கை கொண்டான். அந்த ஆக்குபை பண்ணதோட நினைவாக இவர் கட்டிய கோவில் தான் கங்கை கொண்ட சோழபுரம். ஓகே, அப்பா வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், பையன், இவர் 2 பேரும் பையன் தான், அப்பா பையன். ஓகே, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டுறாரு. ஓகே, அதே மாதிரி மீறி என்ன, குலோத்துங்க சோழனுக்கு என்ன பட்டம் இருக்குது, சுங்கம் தவிர்த்த சோழன். இதே மாதிரி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் என்ன பட்டம் இருக்குதோ அதை சைடு நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பட்டம் கொஸ்டின் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பட்டங்கள் கொஸ்டின் வந்துடுச்சு. அடுத்து ஒரு கட்டிடக்கலை, அவ்வளவு கட்டிடக்கலை சம்பந்தமா
சார்மினார் எங்கு அமைந்துள்ளது, அமைந்துள்ள இடம் என்ன கேட்கிறேன். எங்க இருக்கு? ஹைதராபாத். இது எல்லாருமே பார்த்திருப்போம். ஓகே, நீ ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே, ஜஸ்ட் இமேஜ் சர்ச் பண்ணீங்கனாலே ஒரு 2 பில்லர் மாதிரி இப்படி ஆர்ச் மாதிரி ஒரு விஷயம் வரும். கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஹைதராபாத் சொல்லிட்டு அடிச்சுன்னா ஆர்ச் மாதிரி விஷயம் இருக்கும். அதுக்கு பேர் தான் சார்மினார். எங்க இருக்குது? ஹைதராபாத். அவ்வளவுதான். அதே மாதிரி டெல்லியில என்ன இருக்குது? டெல்லியில குதுமினார் இருக்குது, ஆக்ரா என்ன இருக்குது, தாஜ்மஹால் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன இருக்குது. அடுத்து தமிழ்நாடு சம்பந்தம் அதாவது பக்தி இலக்கியங்கள் சம்பந்தமா கொஸ்டின் இருக்கு. ஆழ்வார்கள் சைவ மகான்கள் அப்படி சொல்றாங்க. எது உண்மை கேட்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை எது வந்து தவறானது கூட கேட்பாங்க. எது உண்மை கேட்கிறாங்க. ஆழ்வார்கள் சைவ மகான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது சைவ மகான்கள் கிடையாது, வைணவ மகான்கள். ஓகேவா? நாயன்மார்கள் தான் சைவ மகான்கள். நெக்ஸ்ட், ஆழ்வார்களில் அதை ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் மட்டுமே, பெரியாதவனுடைய பொண்ணு தான் ஆண்டாள். அவங்க தான் என்னது, ஒரே ஒரு பெண் ஆழ்வார். ஓகே, 12 ஆழ்வார்கள், மீதி எல்லாமே ஆண்கள். ஓகே, 2 மட்டும் தான் சரி. இந்த மாதிரி கூற்று காரணமும் கேட்பாங்க. ஓகே, கூற்று. நெக்ஸ்ட் 9 கொஸ்டின் கேட்டுனார மொத்த ஹிஸ்டரியில. தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் ராஜகோபாலாச்சாரியால் எங்கு தொடங்கப்பட்டது? ஒண்ணுமே இல்லை. திருச்சியில் ஆரம்பிச்சு வேதாரண்யத்துல முடிப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம வேதாரண்யம் படிச்சிருப்போம். ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா அதுக்கு தான் நம்ம கை போகும். ஆனா யோசிக்கணும், எங்க ஆரம்பிக்கப்பட்டதான் கேட்கிறாங்க. திருச்சியில இருந்து வேதாரண்யம். இது வந்து நவீன கால இந்தியா தான். ஆனா இந்தியா லெவலில் கேட்காம தமிழ்நாடு லெவலில் கேட்கிறாங்க. ராஜாஜி இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ காந்தி எங்க ஸ்டார்ட் பண்ணாரு சார்? தண்டி. ஓகே, அவ்வளவுதான். தண்டி யாத்திரை சொல்றாங்க. தண்டி யாத்திரையில காந்தி ஸ்டார்ட் பண்றாரு. எந்த வருஷம் உப்பு சத்தியாகிரகம்? இது எல்லாமே அப்படியே லிங்க் பண்ணிடும். ஒரு பாயிண்ட பார்த்தோம்னா நம்ம என்னென்ன விஷயம் படிச்சோம் எல்லாரும் லிங்க் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, புத்தகம் வந்துடுச்சா? அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் கேட்கிறாங்க? சாணக்கியா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கௌட்டல்யா. ஓகே, நெக்ஸ்ட் போர். எல்லாமே நம்ம சொன்னதுதான் வரப்போகுது. போர். முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்ற மன்னன் யார்? கேட்டோமா? யாருக்கு நடந்தது? ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது. யார் வின் பண்ணா? பாபர் வின் பண்றாரு. எந்த வருஷம்? நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். 1526. ஓகேங்களா? வருஷம். அப்போ முதலாம் பானிபட் போர் எப்போ, 2ஆம் பானிபட் போர் எப்போ, 3ஆம் பானிபட் போர் எப்போ, சீக்வன்ஸா படிச்சுக்கணும். அடுத்து, தூத்துக்குடியிலிருந்து எந்த நாட்டிற்கு வஉசி சுதேசி நிறுவனம் கப்பல் போக்குவரத்து இயக்கியது? எங்கதான்? இலங்கை தான். தூத்துக்குடி நம்ம ஊர்ல இருந்து பக்கத்துல தான் எந்த கண்ட்ரி தான் இருக்குது? இலங்கை தான் இருக்குது. இலங்கைக்கு இயக்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இன்னும் 2 கொஸ்டின் தான். அடுத்து பாத்தீங்கன்னா பழங்கால வரலாற்றுல ஆர்கியாலஜிக்கல், அதாவது அகழ்வாராய்ச்சியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடியதுதான் பிளேசஸ், அது என்ன மாவட்டத்தில் கேட்கிறாங்க. இப்போ ஃபேமஸா நம்ம கேள்விப்படுறது, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கீழடி. நிறைய பேர் ஸ்டேட்ஸ் கூட வச்சிருப்பீங்க. கீழடி என்ன மாவட்டம்? நிறைய பேர் கீழடி சொல்லணும்னா மதுரை மாவட்டம் நினைப்பாங்க. கிடையாது. மதுரை பக்கத்துல வேணா இருக்குது, ஆனா மதுரை மாவட்டம் கிடையாது. அது சிவகங்கை மாவட்டம். அடுத்து பையம் பள்ளி. ஓகே, பையன் இல்ல, பையம் பள்ளி அப்படின்னா நம்ம வேலூர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? வேலூர். ஓகே, அப்ப இந்த மாதிரி மேட்ச் பண்ண கொடுமணல் ஈரோடு, பொருந்தல் திண்டுக்கல், இந்த மாதிரி வந்து என்னென்ன இடங்கள் அகலவர சொல்றதோ அதை மேட்ச் பண்றோம். லாஸ்ட் கொஸ்டினா, சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யார்? நான் சொன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்களை பார்க்கணும். அப்ப சதி வந்து எப்போ ஒழிச்சாங்க படிச்சுக்கணும். 1829 ஒழிக்கிறாங்க. யாரை ஒழிக்க பாடுபட்டாங்க? ராஜாராம் மோகன் ராய். ஆனா அவரால் ஒழிக்க முடியுமா? கிடையாது. யாரை ஒழிச்சாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகே, இவர் தான். இப்போ இந்த மாதிரி மாடல் கொஸ்டினை வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி ரெஃபர் பண்ணுங்க. நான் முக்கியமா என்னென்ன டாபிக், ஹிஸ்டரி கஷ்டம் சொல்லிட்டேன். வருடங்கள் படிப்பதெல்லாம் கஷ்டம், பேர்களை மனப்பாடம் பண்ணதான் கஷ்டம். கதை கேட்க சொன்னா எல்லாருமே கேட்கலாம், ரொம்ப சுலபமா தான் இருக்கும். கதையை கேளுங்க, அந்த கதையோட வருடங்களை லிங்க் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வருடங்களை எப்படி சுலபமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு சில வருடங்களை சுத்தமா ஞாபகம் வைக்க முடியாது, கொஞ்சமா லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது இந்த பிட்வீன் கேப்ல இருந்து இந்த பிட்வீன் கேப்ல தான் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த ஜிஎஸ் டாபிக்கும் நம்ம ஹிஸ்டரி சம்பந்தமான வீடியோக்களும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.